வந்துருச்சான்ட்டு. இது யாரு உள்ள வரீங்க? அட்மிட் கொடுத்தாச்சு. என்ன நம்பரு காட்டுது? 42-30-62 எது பண்ணும்? யாரோ உள்ள வர பாக்குறாங்க இல்லையா? அந்த அவங்க சொல்லணும். மைதிலே வெளியில இருக்கிறாங்க. அவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. இல்ல இவங்க சுமதி மேம் உள்ள வர பாத்துருக்காங்களா? யாரு அந்த நம்பர் சொன்னாங்கன்னா தான் அதுல டச் பண்ணலாம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரெக்கார்டிங் ஓகேங்க. 30 மினிட்ஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லுது. ஆமா. இல்ல பை டிஃபால்ட்டாவே ரெக்கார்டிங் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்குதுங்க. எனேபிள் ஆயிருக்குது. அப்படியா? அத தெரியாம தான் இத்தனை நேரம் இருந்தோம். அன்பு மேம், அது எனக்கே தெரியலங்க. நம்பர் சொல்லுங்க சுமதி மேம். நம்பர் சொல்லுங்க சுமதி மேம். யசோதாக்கா சுமதி மேம் நம்பர் சொல்லுங்க. சுமதி மேம். அன்பு மேம். சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க சுமதி மேம். எனக்கு வாசல்ல வந்து இது கேக்குது பாருங்க, வெரிஃபிகேஷன் யாரோ ஒருத்தர் அதுதான் நான் பண்ணிட்டேன். நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன். 42 32 62 32. கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம், சக்தி அண்ணா லைன்ல இருக்காரு. நான் ரெக்கார்டிங் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ரெக்கார்டிங் ஆல்ரெடி போயிட்டு தான் மேடம். ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க ஒன்னும் வரி பண்ண வேணாம், விட்டுருங்க. ஓகே. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? இருங்க, திருப்பி நான் உள்ள வர்றதுக்கு இதாயிட்டு இருக்கு. எப்படி ஆரம்பிப்பீங்க? மைதிலி ஒன்னும் உள்ள காணுமே. அதுதான் தேடுறோம். நம்ம பீப்புள் ஆர் அவுட் சைடுன்னு இருக்கு. எப்படி உள்ள வைக்கிறது வர வைக்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் அதை டச் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டு பாருங்க யாராவது. டச் பண்ணா வந்துரும். இப்பதான் ஸ்டார்டட் ரெக்கார்டிங்னு காட்டுது. அப்ப எது நமக்கு ஆக்சுவலா காட்டல, ஆனா பை டிஃபால்ட்டா ஆயிட்டு இருந்திருக்கு. மைத்திலி வர முடிச்சுதா? ஒருவேளை அவங்க லாகின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா இன்னும்? மைத்திலி வந்துட்டீங்க? வந்துட்டேன்க்கா. அவங்க வெளியில இருந்து நீங்க தான் அலோவ் பண்ணணும் மைதிலி. அவங்க மஞ்சு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். இப்போ அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை. அவங்க வராங்களான்னு பாருங்க. வந்தா உள்ள அட்மிட் சச்சி நான் கொடுத்துட்டேன், பர்மிஷன் கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே அலோவ் இல்ல, பண்ணேன். ஆனந்தி அக்காக்கு இப்பதான் நான் தான் கொடுத்தேன். வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஆனந்தி உள்ள வந்துட்டாங்க. இப்பதான் மஞ்சு கேக்குது. லைன்ல இருந்து எல்லாத்துக்கும் மஞ்சுக்கும் ஆனந்திக்காக்கு இப்ப நான் தான் கொடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் லைன்ல இருந்து கொடுத்துருங்கண்ணா. சக்தினா நான் இருக்கேன், நான் கொடுக்குறேன். ஆரம்பிச்சிடலாமா மூர்த்தி? வைஸ் பிரசிடென்ட் மேடம் சொன்னா சரி. சரிப்பா, ஆரம்பிச்சிருவோம். 12 பேர் தானே உள்ள? அதுதான் காமிக்க மாட்டேங்குதே. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரானீங்க, ஒருத்தரும் வர முடியல பாருங்க. சரி, ஓகேங்கக்கா. நம்ம திருப்திக்கு நம்ம பேசுவோம் வாங்க. பிரச்சனை இல்ல, கேக்குறதுக்கு நாங்க இருக்கோம். ஒரே ஒரு காலுங்க. செக்ரட்டரி மேடம் வணக்கம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அக்கா யாருங்கக்கா ஆரம்பிக்கணும்? ஆரம்பிங்கக்கா. ஊர்த்தி கூப்பிடணும்ல, அந்திமுற்றத்தை பத்தி சொல்லிட்டு.
மூர்த்தி டைரக்டர் அவங்கதான் வந்துட்டேன் நிகழ்ச்சி வந்துட்டேன் தொகுப்பாளர். ஆரம்பிக்கலாமா? வாங்க, வாங்க. ஆரம்பிங்க. ஓகே. ஈரோடு வாசலின் அந்தி மற்றும் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். முதலாவதாக வாசல் பட்டயம் வசிக்க யசோதக்கா அவர்களை அழைக்கிறேன். மகிழ்ச்சி மூர்த்தி. நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்லிருங்க. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக ஈரோடு வாசல் ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், நம் படைப்பு நம் திறன், படைப்பு திறன், ஆளுமை திறன் ஆளுமை திறன் ஆளுமை திறன் ஆளுமைத்திறன் மற்றும் உடல் நலத்தினை மேம்படுத்திடவும் மற்றும் உடல் நலத்தினை மற்றும் உடல் நலத்தினை மேம்படுத்திடவும் மேம்படுத்திடவும் சமூக பங்களிப்புடன் சமூக பங்களிப்புடன் சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு இளைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை நம் அமைப்பு அமைப்பு வாய்ப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து முழுமையாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்ய அன்புமணி மேடம் அவர்களை அழைக்கிறேன். மூர்த்தி, ஒரு நிமிடம் வரவேற்புரை, அதுக்கப்புறம் பேச்சாளர் அறிமுகம். மன்னிக்கும். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க யசோதக்கா அவர்களை அழைக்கிறேன். மகிழ்ச்சி மூர்த்தி. ஈரோடு வாசல் அந்திமுற்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஈரோடு வாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஈரோடு வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள், ஈரோடு வாசல் அல்லாது இணைய வழியில் இணைந்திருக்கும் தோழமைகளுக்கும் உறவுகளுக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வை நமக்காக சிறப்பாக தர வந்திருக்கும் தனி மனித அரசியல் என்ற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் மைதிலி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் ஈரோடு வாசல் பெருமிதம் கொள்கின்றது. நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்ய அன்புமணி மேடம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உயர்கல்வி, என்சிசி மற்றும் சமூக சேவை ஆகிய 3 வெவ்வேறான துறைகளை மிக அழகாக ஒருங்கிணைத்து பயணிக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையை இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில், அவரை பற்றி அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கேப்டன் முனைவர் என் மைதிலி அவர்கள். இவர் ஈரோடு ஸ்ரீ வாசவி கல்லூரியில் ஆங்கில துறையில் இணை பேராசிரியராகவும் கேப்டன் அந்தஸ்தில் இணை என்சிசி அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பித்தல் மற்றும் ஆய்வு துறையில் இயங்கி வரும் இவர் பல்லாயிரக்கணக்கான இளம் மனங்களை ஊக்குவித்து நாளைய தலைவர்களை உருவாக்கும் உன்னத பணியை செய்து வருகிறார். இவரது கல்வி சாதனைகளை பற்றி சொல்லுவது என்றால் சிலவற்றை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 16 ஆய்வு மாணவர்களுக்கு எம்பில் மற்றும் பிஎச்டி பட்டங்களுக்கான அவர்கள் அந்த பட்டங்களை பெறுவதற்கான வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச தளங்களில் 46க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் சமர்ப்பித்துள்ளார். கல்வித்துறையை தாண்டி தேச சேவையிலையும் இவர் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். ஸ்ரீ வாசவி கல்லூரியின் முதல் பெண் என்சிசி அதிகாரி என்ற பெருமைக்குரியவர். இந்தியா முழுவதிலும் உள்ள தேசிய முகாம்களில் நமது மாநில படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார். அதாவது என்சிசி பிரிவுகளுக்கு வனம் என்கிற சிறப்பு பயிற்சி அமைப்பின் மூலம் 15 பெண் என்சிசி மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை தமிழ்நாடு காவல்துறையில் சேர வைத்துள்ளார். இவரது ஒப்பற்ற சேவையை பாராட்டி சிறந்த ஆசிரியர் விருது, சிறந்த என்சிசி அதிகாரி விருது, குவாலியர் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியினுடைய தேசிய விருதுகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இவரது சாதனைகள் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றிலும் இடம்பெற்றுள்ளன. இது மட்டுமல்ல, அவர் ஒரு தீவிர மாரத்தான் ஓட்ட பந்தய வீரர், சமூக ஆர்வலர் மற்றும் நமது ஈரோடு வாசல் அமைப்பினுடைய முன்னாள் தலைவரும் ஆவார்.
நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை வழங்கிய ஒரு சிறந்த பேச்சாளரும் ஆவார். மிகவும் உற்சாகத்துள்ளல் மிக்கவர். அவருடன் இணைந்திருந்தால் நமக்கும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். பலரை தன்னுடைய ஆளுமையினால் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை நமது மதிப்பிற்குரிய கேப்டன் முனைவர் என் மைதிலி அவர்களே உங்கள் அனைவருடைய கரகோஷத்துக்கும் இடையே நான் தனி மனித அரசியல் என்ற தலைப்பில் இன்று உரையாற்றிட அனைவரின் சார்பிலும் அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நன்றிங்க மேடம். இன்னும் எங்களுக்கே தெரியாத நிறைய இது புதுசா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகான அறிமுகம். அடுத்ததாக துள்ளல் மிக்க நமது கேப்டன் மைதிலி அவர்களை தங்களது தனி மனித அரசியலை துவங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ. இந்த அந்திமூற்ற நிகழ்வை அதன் இயக்குநர்களாக வழிநடத்தி கொண்டிருக்கும் சக்திவேல் விரு மற்றும் மூர்த்தி அவர்களுக்கும், வரவேற்பை நல்கிய யசோதா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஈரோடு வாசல் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் என்னை அறிமுகப்படுத்திய முனைவர் அன்புமணி அவர்களுக்கும் அன்பின் நன்றிகள். ஈரோடு வாசலின் அந்திமுற்ற நிகழ்வில் ஓர் உரை என்பது ஒரு மாதிரியான குதூகலமான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் இன்னைக்கு என்னுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் உணர்கிறேன். இதுல தலைப்பு கேட்டு சக்தியை நான் கேட்கும்போது எனக்கு தோணுனது, என்ன மாதிரியான தலைப்பை எடுத்து பேசினால் நாமும் நம் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் நம்முடைய சுற்றுச்சூழலையும் மேலும் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சேன். எந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தா எல்லாருக்கும் ஒரு சுமூகமான ஒரு வாழ்வியல் முறை அமைக்க ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சேன். சோ அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த தலைப்புங்கிறது தான் தனி மனித அரசியல். இது பொலிட்டிக்கல் அஜெண்டாவாவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கியூரியாசிட்டியை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் வித்தியாசமான தலைப்புன்னு இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நம்மளுடைய நாட்டிலும் கூட ஒரு தனி மனித அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிய தருணம், நான் தலைப்பு கொடுத்த தருணம். இந்த இடத்துல இந்த தனி மனித அரசியல் அப்படிங்கிறத தனி மனிதர்களா நம்ம ஒவ்வொருத்தரையும் நான் கருதிக்கிறேன். அதுல அந்த தனி மனிதனுடைய மனம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த தலைப்பை பத்தின உரையாடலை எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். நம்ம சாதாரணமாவே சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, மனசு அது படுத்துற பாடு தாங்க எல்லாமே. இது நம்ம எல்லாருமே சொல்ற வார்த்தை தான். இதுல இந்த மனசு செய்யாத, சொல்லு சொல்லாத, ஏத்துக்கோ ஏத்துக்காத, ட்ரை பண்ணாத, அப்பப்பா எத்தனை பாடுபடுத்துது இல்லைங்களா. இதுதாங்க தனி மனித அரசியல். நாம விரும்புற ஒரு விஷயத்துக்கும் நாம இறுதியா எடுக்கிற முடிவுக்கும் இடையில இருக்கிற அந்த அத்தியாயத்தை தான் நான் தனி மனித அரசியலா பாக்குறேன். இந்த தனி மனித அரசியல் அப்படின்றது நம்மளுடைய சிந்தனைக்கு எது சரின்னு தோணுதோ அதை ஆதரிக்கிறதும், எது தவறுன்னு தோணுதோ அதை எதிர்க்கிறதும் தான். இன்னும் சிம்பிளா இந்த தனி மனித அரசியல் எங்கெல்லாம் அதனுடைய ஆக்கிரமிப்பை செலுத்தி இருக்குது அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே படிப்புல ஆரம்பிச்சு வேலை வரைக்கும், திருமணத்துல ஆரம்பிச்சு குழந்தைகள் ஈன்றெடுக்கிற வரைக்கும், அந்த குழந்தைகள் லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும், ஒரு சம்பாத்தியத்துல ஆரம்பிச்சு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இதனுடைய ஆக்கிரமிப்பு வியாபித்தே இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம சாதாரணமா சொல்றோம் இல்லைங்களா, 8 பில்லியன் மக்கள் உலகத்துல இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு என்டிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. அப்போ நம்மள தனித்தனியா உருவாக்குறது நாம வளர்ந்த சூழல், நாம பழகிய நபர்கள், நமக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர், இது எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் நாம ஒரு தனி மனிதனாக. அப்போ இந்த தனி மனிதனுடைய அரசியல் அப்படிங்கிறத பேசும்போதுதான் ஒரு ட்விஸ்ட். இந்த அரசியலும் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடுது. இத புரிஞ்சுக்கிட்டதா போதும். சோ இந்த செஷன்ல டோட்டலாவே நாம ஒரு அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறது என்னன்னா,
பேசிக்காவே நாம ஒரு விஷயத்தை, ஒரு செயலை செய்வதோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ காரணம் என்பது நம்முடைய மனசு மட்டும்தான். ஆனா இந்த மனசு எப்படியெல்லாம் அரசியல் செய்யுது? நாம தான் நமக்குள்ள நாமே நமக்காக செய்கின்ற அரசியல் தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இப்போ எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேனே. இப்ப நம்ம ஒரு புடவை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணி எடுக்கிறோம். அந்த துணிய எடுத்து வச்சு கண்ணாடி முன்னாடி பார்த்து, இது நம்மகிட்ட இல்லாத கலரு, இல்லாத டிசைனு, நமக்கு இது எடுப்பா இருக்கு, எனக்கு இது நல்லா ஃபிட்டா இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே ஒப்பீனியன் சொல்லி அந்த ஒரு உடை மேல நமக்கான ஒரு பிரியத்தை வளர்த்துறோம். பிடிச்சிருக்கு, எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா சாதாரணமா நம்ம கூட வந்தவங்க கிட்ட திரும்பி இது ஓகேவா அப்படின்னு இப்படி ஒரு தம்ஸ் அப் காட்டி, நம்ம ஓகேவான்னு கேட்ட அந்த மனிதர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்க நோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்ணை சுழிச்சிட்டா கூட போதும், நமக்கு அந்த ஒப்பீனியன் அப்படியே மாறி போயிடுது. சூழ்நிலை அதேதான், நாம மேல வச்சிருக்கிற உடை அதேதான். ஒரு 2 நிமிடம் முன்னாடி நமக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்குதுன்னு நினைச்ச ஒரு உடை, அவங்களுடைய ஒரு சின்ன கண் சிமிட்டல்ல நோன்னு சொன்னோன்ன அதன் மேல இருந்த ஒரு ஒப்பீனியன் நமக்கு மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த துணியை நம்ம கான்பிடென்ட்டா எடுப்போம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாட்டோம். வேற டிசைன் பார்க்கலாமா, இந்த கலர் உனக்கு சூட் ஆகல, இப்படி எல்லாமே நடக்கும். இதுதான் இந்த தனி மனித அரசியல். இது எங்கெங்க நடக்குது? நம்ம மனசுக்குள்ள நடக்குது இல்லைங்களா? அந்த தனி மனித அரசியலை கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் கையாளணும். என்ன மாதிரி எல்லாம் கையாள வேண்டி இருக்குது, அதை எப்படி கொஞ்சம் மாத்தி யோசிச்சு கையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட உரையாடல்ல ஒரு 4 தலைப்புக்குள்ள உங்களுக்கு அதை பத்தி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பது, சீக்கிங் கைடன்ஸ். 2வது அங்கீகாரத்தை எதிர்நோக்கி இருப்பது, சீக்கிங் வேலிடேஷன் ஆர் வெயிட்டிங் ஃபார் வேலிடேஷன். அடுத்ததா தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை, பீயிங் ஜட்ஜ்மெண்டல். அடுத்தது தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங் த யுனிக்னஸ். உறவுகளை கையாளுதல், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 இடங்களில் தான் நான் இந்த தலைப்பை யோசிச்ச வகையில மனிதனுடைய அரசியல், மனதின் அரசியல் மிக அதிகமாக ஆளுமை செலுத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ சீக்கிங் கைடன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வழிகாட்டுதல்ங்கிறது வேற, ஒருவர் பின்பற்றிய வழியை அப்படியே பின்பற்றுதல் என்பது வேற. இப்ப நம்ம ஜென்ரலா என்னங்க சொல்லிடுறோம், அவரு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொருத்தர் பயணம் செய்த பாதையில நம்மள நாமளே திணிச்சுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அதோட நம்மளுடைய வாழ்க்கையோட மட்டும் அதை நிறுத்துறது இல்ல, பிறருக்கும் அதை வேற பரிந்துரை செய்யறோம். அதான் அவங்க டீச்சர் சொன்னாங்கல்ல, அதான் வக்கீல் அண்ணா சொன்னாங்கல்ல, அதான் அந்த போலீஸ் சார் சொன்னாருல்ல, அவரு சொன்னா கரெக்டா தான் இருக்கும், மாமா சொல்ற பேச்ச கேட்டு பண்ணு. இப்படி நிறைய நம்மளுக்கான அரசியல் பல இடங்களில நம்மளுக்கு அவசியம் இல்லாததை நம்மளோட வாழ்க்கையில திணிச்சுக்கிட்டே போறோம். அப்போ நம்முடைய மனம் செய்யும் அரசியல்ல தான் நமக்கு ஆர்வமான தனிப்பட்ட துறையை, பாதைய தேர்ந்தெடுத்து தனியா பயணிக்க விடுறதில்ல நம்ம மனசு. இது தோத்துருவோங்கிற பயத்தை இந்த மனதனுடைய அரசியல்ல ஆழமா நாம எல்லாருமே பதிய வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பதிவை எப்படி மாத்தணும் அப்படின்னா, முயற்சி செய்தோம் அப்படிங்கிறதே வெற்றி பெற்றதை விட சிறந்ததுங்கிறத நாம உணரணும். அந்த சிந்தனைய விதைக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெற்றி பெறுவதற்கான வழிமுறைன்னு வெற்றியோட நிரந்தரமான ஃபார்முலான்னு எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொருவருடைய வெற்றியோடைய அளவுகோலும் வெவ்வேறானவை. நம்ம மனசு ரொம்ப அழகா அரசியல் பண்ணும். உன் கூட தான் படிச்சான், உன் கூட தான் வேலைக்கு சேர்ந்தான், உன் வயசுதான் அவனுக்கு, அவன் எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான், அவன் எப்படி வீடு கட்டிட்டான், இப்படி வரிசையா நிறைய விஷயங்கள், அவருடைய குழந்தைகள் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி நம்மளுடைய மனசு கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு ஒப்புமை அப்படிங்கிற மனதினுடைய அரசியல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறோம்.
மீள முடியாத தூரத்துக்கு நம்மள அதை இழுத்துட்டு போயிடுதுங்கிறதா உண்மை. அப்ப கம்பேரிசன் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு நாமே அப்படியே பறிச்சுக்கிற ஒரு படுகுழி மாதிரிதான். அப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கொடுக்குறேன். மீன் மரத்துல ஏற முடியாததுனால அது திறமையற்றதுன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? இல்லதானே? அதே மாதிரிதானே நம்மளுடைய முயற்சிகளும் நம்மளுடைய இலக்குகளும். இப்ப இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது நான் எடுத்துக்க விரும்புற விஷயம் இன்ஸ்பிரேஷன். கம்பேரிசன்கிறதே ஒரு சதி அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்ங்கிறது ஒரு அழகான வார்த்தை, ஆனா பெரும் சதி. ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ங்கிறது கண்டிப்பா நம்மை செதுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம நம்மளை விட அதிகமா செயல்பட்ட ஒருத்தரை பார்த்து அவரை போல செயல்பட வேண்டும் என நினைப்பது நம்மள உயர உயர கொண்டு போகுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த நினைப்பு மட்டும் பத்தாது தானுங்களே, அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். அந்த முயற்சிய போடாம இன்ஸ்பிரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு நம்மள நாமளே நொந்துக்கிறது மனசோட ஒரு பெரிய அரசியல் தானே. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம எஃபர்ட் போடல, முயற்சி பண்ணல, அதனால நம்மளால அதை செய்ய முடியலைங்கிறத ஏத்துக்க விடாது நம்ம மனசு. அப்ப என்ன பண்ணுவோம்? வெளியில இருந்து பல காரணங்களை இதற்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நாமளே தேடிக்கிறோம். என்னெல்லாம் சொல்றோம்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் ஏன் வெற்றி அடையல, அவரை மாதிரி என்னால ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அவருக்கு என்னப்பா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு, அவருக்கு பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த அம்மாக்கு வீட்டை கேர் பண்ணிக்க ஆள் இருக்காங்க, அதனால இவங்க எல்லாம் செய்ய முடியுது. இப்படி வேற ஒரு புது அரசியலை வேற நம்மளோட மனசு அடிச்சு பின்னும். நம்மளுடைய மனசோட அரசியலே அரசியல் தாங்க. இப்ப இன்ஸ்பிரேஷன் கம்பேரிசன் இன்ஸ்பிரேஷனை தாண்டி இன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடாதா அப்படின்னா ஆகலாம். ஆனா என்னுடைய திறமை என்ன, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன, இப்போ என்னுடைய திறமையின் மூலமா அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனோட நிலையை அடையறதுக்கு தேவையான சூழலும் வாய்ப்பும் எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்ற அரசியலையும் தாண்டி நாம சிந்திக்கணும். நமக்கு உடன்பட்டு வரும் விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டாலே நம்ம மனசு செய்யற இந்த தனி மனித அரசியலை மீறி நம்மளால வெற்றி அடைய முடியுங்கிறது தான் உண்மை. அதுலதான் இன்னும் பெரும் பங்கு வகிக்கிறது இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்துல இருந்துகிட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பேசல அப்படின்னா ரொம்ப புத்தமாயிடும். ஆனா அதனுடைய ரோல் ரொம்ப அதிகம்தான் ஆக்சுவலாவே. அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுடைய மனசுக்குள்ள தனி மனித அரசியலை உருவாக்குதா அப்படின்னா பெரும் பங்கு உருவாக்குது. ஏன்னா சோசியல் மீடியாவை திறக்கிறோம். ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னு போடுறாரு, ஒருத்தங்க ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னு போடுறாங்க, ஒருத்தர் புதிய கார் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, ஒருவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்காரு, ஒருவர் நண்பர்களுடன் பார்ட்டியில இருக்காரு. நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் வாழ்க்கைய என்ஜாய் பண்றாங்கப்பா, நான் மட்டும்தான் என்ன பண்றேன், இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஒண்ணுக்கும் லாக்கி இல்லாதவன். இது மனசு பண்ற அரசியல். ஆனா நாம எதை மறந்துடுறோங்கிறத உங்க மனசு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியாங்கிறது மொமெண்ட்ஸ மட்டும்தான் காட்டும், அது ஹோல் லைஃபையும் காட்டுறது கிடையாது. ஒருவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெஸ்ட் 30 செகண்ட்ஸையோ 30 மினிட்ஸையோ பார்த்துட்டு நம்முடைய 24 ஹவர்ஸையும் நம்முடைய லைஃப் டைமையும் நாம கம்பேர் பண்ணிக்கிறோம். அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். இது எப்படி ஃபேர் கம்பேரிசனா இருக்கும்? இது எப்படி கரெக்டான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்? அவருடைய சக்சஸ் தெரியுது, ஆனா ஸ்ட்ரகிள யோசிக்கிறோமா? இல்ல. அவர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம், அதுக்கு பின்னாடி அவர் எத்தனையோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அவருக்கு இருந்திருக்கலாம், அது புரியுதா? இல்ல. அவர் வந்து சேர்ந்த இடம் தெரியுது, ஆனா அவர் என்ன ஜேர்னி லைன்ல அவர் கடந்து வந்த பாதை அது தெரியுதா நமக்கு? அதை யோசிக்கிறோமா? இல்ல. அப்போ இந்த கம்பேரிசன் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இங்க நம்மளுடைய தனி மனிதத்துக்கு மனதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி டைமிங், தனித்தனி ஆப்பர்ச்சுனிட்டி, தனித்தனி ஸ்ட்ரகிள், தனித்தனி ஸ்ட்ரென்த், தனித்தனியான வீக்னஸ், தனித்தனியான டெஸ்டினேஷன். அதனால ஒருவருடைய டைம்லைன் இன்னொருவருடைய டைம்லைன் ஆக முடியாது. உங்களுடைய சக்சஸும் இன்னொருவருடைய சக்சஸும் ஈக்குவலா ஒரே மாதிரியான
விஷயமாவோ வெளிப்பாடாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஒருவருடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோங்கிறது கண்டிப்பா நமக்கான ஒரு மைனஸா பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது கூட அந்த ஆப்ஷனை வெளிப்படுத்திக்க தயங்குறோம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்போம். நான் தோசை சாப்பிட போறேன்ப்பா ஒருத்தர் சொல்லிட்டாரு. எனக்கும் ஒரு தோசை. 3வது இன்னொருத்தரும் எனக்கும் தோசை அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம மனசுல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கோம். வெளியில போனா ஃப்ரைட் ரைஸ் தான்டா அப்படின்னு. இந்த 3 பேரும் தோசைன்னு சொன்னதுக்கு அப்புறம், இல்ல நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய தனி மனித அரசியல் நம்மள சைக்கலாஜிக்கலா டியூன் பண்ணி வச்சுக்கிறதே, எனக்கும் ஒரு தோசை என்று நம்மையும் அறியாமல் நாம சொல்றோம். அப்ப என்ன நினைக்கிறோம்? கூட்டத்தோட ஒத்து இருந்துரணும். கூட்டத்த விட்டு தனியா போய் நம்மள வேற மாதிரி நினைச்சிடக் கூடாது. நம்மள வந்து நம்மளுடைய சுதந்திரமான சிந்தனைய வெளிப்படுத்தக் கூடாது. அப்படிங்கிற மாதிரி அந்த மனதின் அரசியல் வந்து நம்ம தடுக்குது. ஆனா நிதர்சனமா சில பேர எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு வாசல்ல கூட இந்த சிறுகதை வாசிச்ச குழுமத்துல நாம கருத்து போடும்போது, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட குரூப்ல ஆரூர் அண்ணா இருந்தாரு. அவரு வந்து வருவாரு. திடீர்னு வந்து நாங்கலாம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து 2 நிமிஷம் கதைக்கான கருத்த போட்டிருப்போம். வாய்ஸ் ரெக்கார்டிங். அண்ணா வந்து போடுவாரு. என்ன கதை இது? ஒண்ணுமே இல்ல. மண்ணாட்டம் இருக்குது. எப்படி இப்படி எழுதுறாங்க? அப்படின்னு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. எங்களுடைய கருத்துக்கு விமர்சனமும் வராது. அவருடைய விமர்சனத்த போடுவாரு. இப்போ நான் அத எப்படி பார்க்கிறேன்னா, அவரு அவருக்கு தெரிஞ்ச இலக்கிய வட்டாரம் பெருசு. அவர் வாசித்து அனுபவித்த இலக்கியங்கள் பெரிதானவை, அதிகமானவை, விசாலமானவை. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சிறிதாக இருந்திருக்கலாம். நாங்க வாசிச்ச அந்த சிறிய இலக்கிய வட்டத்துக்குள்ள எனக்கு இது சிறப்பானதா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வேறுபாடு. ஆனா அந்த இடத்துல பெரும்பான்மையோர் சூப்பர்ன்னு சொல்லும்போது, இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. இல்லைங்களா? அப்போ நான் எப்படி பார்க்கிறேன்னா, அவர் தன்னுடைய மனதுடைய அரசியல தாண்டி வெளியில வந்துட்டார். அப்படின்னு தான் நான் அர்த்தப்படுத்திக்கிறேன். இப்ப இது மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் பெரும்பான்மைக்கான ஓட்டாவே நம்மளோட ஓட்டு இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாதுங்கிறத நாம உணரணும். அத நம்ம மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். இதுதான் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனா நான் பார்க்கிறேன். அடுத்தது அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது ரொம்ப அதிகமாயிடுச்சு நம்மளிடையே. இந்த வெயிட்டிங் ஃபார் வேலிடேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே. இப்ப அவர் என்னை பாராட்டுனா நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் என்னை விமர்சனம் செஞ்சா நான் சோகமாயிருவேன். சூப்பர்னா நான் சந்தோஷமா இருப்பேன். வெரி மீடியம்னா நான் என்னோட சோகமாயிருவேன். அப்படிங்கிறதுதான் அடுத்தவங்க கிட்ட நம்மளோட அங்கீகாரத்திற்கான சாவிய குடுத்துடுறோம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கான சாவிய குடுத்துடுறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோவே அப்லோட் பண்றோம்னு வைங்களேன். நமக்கு பிடிச்சிருக்கிற போட்டோவை தான் ரொம்ப தைரியமா தான் சோசியல் மீடியா போடும்போதே அந்த ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தான் போடணும். என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருமோ தெரியலையே அப்படி இப்படின்னு நாமளே பல கருத்துக்களுக்கு அப்புறம் தான் நம்ம போடுவோம். ஆனா போஸ்டா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டுமே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போனை எடுத்து பாக்குறோம். எத்தனை லைக்ஸ், யார் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கான இங்க நம்மளுடைய மனசு பண்ற அரசியல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு புடிச்சு போட்ட ஒரு போஸ்ட், ஒரு எழுத்து, ஒரு போட்டோ அந்த லைக்ஸ்னாலயோ கமெண்ட்னாலயோ நம்மளுடைய மகிழ்ச்சிய பறித்து திங்கிற ஒரு விஷயமா மாறுது. ஏன்னா நம்ம மத்தவங்களோட அப்ரூவலை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்க கிட்ட போயிடுது. இந்த நிலை என்ன சொல்லுது? நம்மளுடைய சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது. அதை மீட்டெடுக்கும் போதுதான் இந்த மனதினுடைய அரசியலை நம்மால கையாள முடியும். இப்ப நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது உண்டு. இப்போ ஃபயரிங் காம்படிஷன்ல கூட சென்னையில ஒரு பொண்ணு போயிருக்கா. ஏன்னா அவ போனது வந்து 3P பொசிஷன். ஆனா ப்ரோன் பொசிஷன் நான் நல்லா பண்ணுவேங்க மேடம். ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சாச்சு. இப்போ அவங்க கடைசியா நான் அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் ஷிவரிங்கா இருக்கு மேம், பயமா இருக்கு, பண்ணிடுவேனான்னு போன்ல பேசும்போது நான் சொல்றேன், உன்னுடைய 100% முயற்சியை நீ செய். உனக்கு அது மனநிறைவா இருக்கணும்.
திரும்ப என்கிட்ட பேசும்போது, மேம் நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஃபயர் பண்ணியிருந்தேனா, நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணியிருந்தேனா, என்னால இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற உன் மனசுல அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்போ நீ 100% எஃபோர்ட் போட்டேங்கிறது தான் உனக்கான அங்கீகாரமே தவிர, நீ வாங்குற ஸ்கோர் கிடையாது. நீ ஸ்கோர் பண்ண வேண்டாம், மெடல் அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் யூ கோ அண்ட் அட்டெண்ட் அண்ட் கிவ் யோர் பெஸ்ட். அப்ப 100% நான் நல்லா ட்ரை பண்ணேங்க மேம். என்னால இதுதான் முடிஞ்சது. அப்படிங்கிறத நாம ஏத்துக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான சுதந்திரம் கிடைக்கும். அந்த சுதந்திரத்த நாம ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பழகிட்டோம்னாலே, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தேவையில்லாம நம்மள நிரூபிக்க வேண்டியதில்ல. எந்த ஒரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. எந்த ஒரு தவறான புரிதலையும் சரி செஞ்சிட ஓட வேண்டியதில்ல. எல்லாத்தோட அங்கீகாரத்தையும் பெற வேண்டியதில்ல. அதனால மற்றவர்களுடைய கருத்துக்களால என்னுடைய மதிப்ப நான் தீர்மானிக்க மாட்டேன். அப்படிங்கிற எண்ணத்த மனதில விதைக்கும் போதுதான், நம்ம மனம் நம்மள எந்த குற்ற உணர்வுக்குள்ளயும் கொண்டு போய் விடாது. அல்லது நம்மள குறைவா எடை போடவும் முயற்சிக்கிற அந்த அரசியல நாம முறியடிக்க முடியும். நம்மளால நம்பவே முடியாதுங்க. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசுதான் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, என் மனசு எனக்கே துரோகம் பண்ணுமா? அப்படின்னே எனக்கு பிரிப்பேர் பண்ண கூட இது எல்லாமே வந்துச்சு. ஆனா எவ்ளோ அழகான அரசியல நமக்குள்ள நாமளே விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரமிக்க வைக்குதுங்கிறது தான் உண்மை. அடுத்ததா அந்த ஜட்ஜ்மெண்டல். அதாவது வந்து நம்மளாவே ஒரு முன்மாதிரியான யோசனைக்குள்ள நம்ம முடிவு பண்ணிடுது. நம்ம கிட்ட ஒரு சொல்லாடல் உண்டு இல்லைங்களா தமிழ்ல, பனைமரத்துக்கு அடியில நின்னே பால் குடிச்சாலும் பார்த்தவங்க கள்ளு குடிக்கிறான்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கிறது. இது அடுத்தவர்களை எடை போடும் அரசியல் இல்லைங்களா? இப்போ நம்ம மனம் செய்யும் இந்த அரசியல நாம எப்படி கையாளணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படித்தானே? அவரு பனைமரத்தடியில நின்னா என்ன? நிக்கலைன்னா என்ன? பால் குடிச்சா என்ன? கள்ளத்தான் குடிச்சா என்ன? எந்த விதத்துல அது நம்மை பாதிப்படைய செய்கிறது? அதை விமர்சிக்க வேண்டிய அரசியல்ல நாம ஏன் அவசரமா குதிக்கிறோம்? நாம அப்படி குதிக்கிறதுனால இன்னொருவருடைய பிம்பம் எந்த அளவுக்கு உடைப்படுது? இதெல்லாம் என்னைக்காவது நாம யோசிக்கிறோமா? அந்த விமர்சன பார்வை குடுக்கணும் அப்படின்னாலே, நாம ஒரு முன்கூட்டிய முடிவுகளை வச்சுக்கிட்டே விமர்சிக்கிறோம். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் லைஃபே எடுத்துக்கோங்களேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வாங்குன குழந்தைங்க காலேஜ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறது நிதர்சனம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு நிதர்சனம் இல்ல. அதே மாதிரி காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்டா இருந்தவங்க நல்லபடியா சூப்பரா பிளேஸ் ஆகி சூப்பரா வெளியில வந்துடுறாங்களா லைஃப்லங்கிறதும் நிதர்சனமா நமக்கு தெரியாது. அதே மாதிரி காலேஜ்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற ஏதோ ஒரு கயிறை பிடிச்சி ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப ஒரு சுய அறிவோட மேல போற குழந்தைங்க திடீர்னு நல்லா தன்னையும் மேம்படுத்திக்கிட்டு லைஃப்ல பெரிய நிலைமையை வந்து அடையறதையும் நம்ம பாக்குறோம் தான். ஆனாலும் நல்ல மார்க் எடுக்கிற குழந்தைங்களை மட்டும் நாம ஏன் கொண்டாடுறோம்? இதுவும் ஒரு விதமான அரசியல் தானே. இதேதான் வேலை செய்யற இடத்துலயும் நடக்குது, குடும்பங்கள்லயும் நடக்குது. எத்தனையோ இடங்கள்ல நம்ம கண்ணால பார்க்கல, நம்ம காதால கேட்கல, ஆனாலும் கூட நாம ரொம்ப எளிமையா நடந்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம், செய்திருக்கலாம் அப்படின்னு பேச தொடங்கி, ஆமா நடந்தது, சொன்னாங்க, செஞ்சாங்க அப்படின்னு நம்ம மனசு செய்யற விதண்டாவாத வீண் வம்பு அரசியலை ஜெயிக்க வச்சிடறோம். இதுல ஒரு போலியான ஒரு இன்பத்தை வேற உணர்றோம். இந்த மாதிரியான தனி மனித அரசியல்களை தவிர்த்தால் நம்முடைய மனசும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்தவங்களுடைய லைஃபையும் நாம ஜட்ஜ்மெண்டலா பார்க்காம இருக்கலாம். ஆனா இந்த முன் முடிவுகளால நம்ம மனசு செய்யற இந்த தனி மனித அரசியலை தாண்டறது நிச்சயமா சுலபம் இல்ல. ஏன்னா அத சுவைன்னு நினைச்சே தேவைக்கு அதிகமா சுவைச்சு பழகிட்டோம். இதே மாதிரிதான் இன்னொரு விதமான ஜட்ஜ்மெண்ட். ஒரு கருத்தை சொல்ற நபர் யாரு, அவருடைய பதவி என்ன, இதை வச்சு கூட ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு கருத்தை சொன்னா நம்ம கவனமா கேட்கிறோம். அதே ஒரு டிரைவர், ஒரு வாட்ச்மேன், ஒரு டோர்மேன் சொன்னா அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. இதை மறுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த
அவர் சொல்ற கருத்தை விட அதை சொல்பவரின் ஸ்டேட்டஸுக்கு நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்போ அந்த கருத்துக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கா? அதுக்கு ஒரு சேலரி ஸ்கேல் ஏதாவது இருக்கா? அது அவருடைய விசிட்டிங் கார்டு தான் அந்த கருத்தினுடைய வெயிட்டேஜை தீர்மானிக்குமா? இதெல்லாம் தான் நம்மளுடைய மனது செய்யற அரசியல் கிட்ட நாம கேட்க வேண்டிய கேள்வி, மாற்றி அமைக்க வேண்டிய விஷயம். யார் சொன்னாங்க அப்படிங்கிறத விட என்ன சொன்னாங்கங்கிறத பாக்குறதுக்கு நம்ம மனசை நம்ம பழகணும். சில நேரங்கள்ல வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த பாடங்களை ரொம்ப சாதாரண மனுஷங்கள்ட்ட இருந்து நம்ம சாதாரண இடங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். அப்போ இந்த மனசுல இருக்கிற அந்த அரசியலை கடந்து வர்றதுக்கு நமக்கு கை கொடுக்கிற விஷயமா நான் நினைக்கிறது, இக்னோரிங் த திங்ஸ் தட் டசன்ட் இன்வால்வ் மீ. என்ன தள்ளி வச்சு பாக்குறது, எனக்கு இன்வால்வ் ஆகாத விஷயத்துல இருந்து என்னை நான் தள்ளி வைக்கிறது. நாம புரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துலயும் நான் இருக்க வேண்டியதில்லை, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போக வேண்டியதில்லை, எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும் என்னோட ஒப்பீனியனை பதிவு செய்ய வேண்டியதில்லை, எல்லா ட்ரெண்டையும் நான் ஃபாலோ செய்ய வேண்டியதில்லை. இதெல்லாம் என்னன்னா முதல்ல நாம பேசின மாதிரி கூட்டத்தோட ஒத்திருந்துடணுங்கிற ஒரு வேகத்துல நம்ம மனசு செய்யற அந்த அரசியலுக்கு நம்ம பலியாகிறது தான். அப்ப என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு விதமான மெச்சூரிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இங்க இருக்கேன், அவங்களோட வேலையை பார்த்துட்டு அங்கங்க இருக்காங்க, அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். இதுதான் நம்மளுடைய மனசுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது. ஏன்னா சிலவற்றை மிஸ் செய்யும் போதுதான் சிலவற்றை கெயின் செய்யணும். இப்ப இதை நீங்க மிஸ் பண்ணும்போது, ஒரு இடத்துல நீங்க இருக்க வேண்டிய இடத்த மிஸ் பண்ணும்போது உங்களுக்கான டைமை நீங்க கெயின் செய்வீங்களா இருக்கும். பீஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், உங்களுக்கான ஒரு ஸ்லீப்பிங் டைமா இருக்கலாம், அண்ட் ஒருவேளை நம்மளையும் நாம மீட்டெடுக்கிற ஒரு தருணமா கூட அது இருக்கலாம். அதனால இந்த ஒரு முதிர்ச்சியான சமூகம் உருவாகணும். எல்லார்த்திட்டையும் அங்கீகாரத்தை தேடுவதை நிறுத்தணும், தன்னம்பிக்கை வளரும், ஒப்பிடுறதை நிறுத்தணும், மன அமைதி வளரும். அப்போ இந்த தனி மனித அரசியலை தாண்டிய தனி மனித சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியா நான் சொல்ல விரும்புறது பாத்தீங்கன்னா, தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஆக்சுவலி நான் இங்கிலீஷ்ல யோசிக்கும் போது அக்செப்டிங் த டிஃபரன்ஸ் தான் யோசிச்சேன். அப்புறம் நினைச்சேன், ஏன் அதை டிஃபரன்ஸ்ன்னு சொல்லணும்? நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றதை விட நமக்குள்ள தனித்துவம் இருக்குதுன்னு அதை சொல்லலாமே அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் அதை நான் டிஃபரன்ஸ் யூனிக்னஸ்ன்னு மாத்தினேன். நம்மளுடைய மனசனுடைய அரசியலை எப்படி நாம மாத்தி வெளியே வர வேண்டியதா இருக்கு பாருங்க. சின்ன மாற்றம் தான், ஆனா நம்மளுடைய புரிதலே மாறும். டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் ஏன் அவனை அப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு தோணும். இதே யூனிக்னஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது அவருடைய தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியும். அப்போ இதுல இன்னமும் இந்த மனதினுடைய அரசியலை கடந்து வர்றதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் என்னைய பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு ஓகே நிரூபிக்கணும். நான் பேசுவது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எடுக்கிற முடிவை எல்லாரும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் என்னை பத்தி தப்பா நினைக்கவே கூடாது, யாரும் என்னை விமர்சிக்கவே கூடாது, இப்படி ஒரு கருத்தோட வாழணுன்ற அவசியமே இல்லை. ஒரு கட்டத்துல இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைய நம்மளுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு மட்டுமாவே வாழ ஆரம்பிச்சிடறோம். பெரும்பான்மை அப்படிதான் வாழ்றோம். மிக எளிமையாக எல்லோருக்கும் என்னை பிடிக்காது, அண்ட் தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு நம்ம சொல்லித்தரணும். இது நிச்சயமா அகங்காரம் இல்லைங்க, அலட்சியமும் இல்லை. இது ஒரு மன முதிர்ச்சி. ஏன்னா என்னை பத்தின பார்வை ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம். ஏன்னா அது அவர்களுடைய அனுபவங்களால உருவாக்கப்பட்டது. ஒரு நபரை பொறுத்தவரை இன்னொரு நபர் இப்படி இருந்தால் அவர் இப்படிப்பட்டவராக தான் இருப்பார் என்பது அவருடைய பார்வை, அவருடைய அனுபவத்தால் அவருக்காக வச்சுக்கிட்ட பார்வை. இதை நான் போய் நீங்க எப்படி என்னை இப்படி நினைக்கலாம்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷனே அங்க இல்ல. அப்ப என்னுடைய தன்னம்பிக்கை ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு அதே ஆணவமா தெரியலாம். ஒருவருக்கு என்னோட அமைதி முதிர்ச்சியா தெரியலாம், இன்னொருவருக்கு அது அலட்சியமா தெரியலாம். வெளிப்படையா பேசுறது நேர்மையா தெரியலாம், இன்னொருவருக்கு அதுவே கடுமையாக தெரியலாம். அப்படின்னா நான் யாரு? என்னைய பத்தி அவர்களை வச்சிருக்கிற கருத்துக்களுடைய ஒரு 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 கூட்டுத்தொகையா நானு?
இல்லதானே? நாம அப்படிப்பட்டவங்க இல்லையா? மற்றவர்களுடைய கூட்டுத்தொகை நாம கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் நம்மள நாம சரியான விதத்துல கையாளும் போது மட்டும்தான் நம்ம மனம் பண்ணும் அரசியலை சூதானமா கடந்து வர முடியும். இன்னொரு விஷயம், இதையே மற்றவங்களுக்கும் நாம கொடுக்கணும். எல்லாருக்கும் எப்படி என்ன பிடிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறனோ, அதே மாதிரி எனக்கும் எல்லாரையும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப பிடிக்கவில்லைங்கிறதுக்காக தீர்ப்பளிக்க வேண்டியதும் கிடையாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம். அவர்களுடைய முடிவு எனக்கு புரியாம இருக்கலாம். அவர்களுடைய கருத்துக்கு நான் உடன்படாம இருக்கலாம். ஆனா எனக்கு புரியலைங்கிறதுக்காக அது தவறுன்னு நாம ஏன் எடுத்துக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி. அப்ப இதுதான் தனி மனித அரசியலுடைய மிக முக்கியமான அடிப்படைன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் யூ தேர் இஸ் நோ நீட் தட் யூ ஹேவ் டு லைக் எவ்ரிஒன் அண்ட் எவ்ரிஒன் டசன்ட் ஹேவ் டு லைக் யூ, பட் ஸ்டில் வி கேன் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அப்போ இந்த மாதிரி நமக்கு நம்முடைய தனி மனித அரசியலை கையாள தெரிஞ்சா நாம நேர்மையா இருக்கிறோமான்னு சிந்திக்க வைக்கும். யாரையாவது காயப்படுத்துறோமா, அதனுடைய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கும். நம்ம தவறுகளை நாமே திருத்திக் கொள்ள நம்ம தயாராக்கும். நம்ம பற்றி நம்முடைய மதிப்புகளுக்கு நாம உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு நம்மள பரிசீலனை பண்ண வைக்கும். சோ இந்த அனலைசஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு பெட்டர் சிட்டிசன் ஆக்கும், பெட்டர் ஹியூமன் ஆக்கும் rather than சிட்டிசன். சோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் இட் வில் பி வெரி லைக்லி. அப்ப இதனுடைய தொடர்ச்சியா தான் நிச்சயமா உறவுகளுடைய தனித்துவத்தையும் பேசிதான் இந்த ஒரு தனி மனித அரசியல் முடிவுக்கு வரும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ரிலேஷன்ஷிப்குள்ளயும் கண்டிப்பா கொண்டு வரணும். 2 பேர் மிகவும் நெருக்கமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது பேரண்ட் அண்ட் சைல்டோ, ஃப்ரெண்ட்ஸோ, சிப்லிங்ஸோ, சோல்மேட்ஸ்ன்னு கூட சொல்றோம். ஆனா எல்லாருமே தனித்தனி மனிதர்கள் தான். ஒரே மாதிரி யோசிக்க வேண்டாம், ஒரே விஷயம் பிடிக்க வேண்டாம், ஒரே நண்பர்கள், ஒரே விதமான சிந்தனை உடையவர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றாவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா தேர் மஸ்ட் பி a பர்சனல் ஸ்பேஸ். ஒரு செடி வளரணும்னா ஒரு இடம் வேணும். அதே போலதான் மனுஷன் வளரணும், அவனோட ரிலேஷன்ஷிப் வளரணும்னா ஒரு இடம் வேணும். நீ எனக்காக மாறு அப்படிங்கிறது கிடையாது. நீயா வளரலாம், நான் நானா வளரறேன். இருவரும் ஒருவருக்கு ஒரு துணையாக இருப்போம். இது பேரண்ட் சைல்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. அந்த ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸ்னஸ் இருக்கலாம். ஓனர்ஷிப் ஏன் எடுத்துக்கணும்? கேர் கொடுங்க, கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கன்சர்ன் இருக்கட்டும், கான்ஸ்டன்டா எதுக்கு மானிட்டர் பண்ணணும்? லவ்வும் வேணும், இண்டிவிஜுவாலிட்டியும் வேணும். அன்புக்கும் இடம் தரணும், தனித்துவத்துக்கும் இடம் தரணும். அந்த பர்சனல் ஸ்பேஸ் இல்லாத இடத்துல ஒரு கட்டத்துல அன்பே பிரஷர் ஆயிடுது. அதே மாதிரிதான் ஒரு தவறு நடக்கும் போதும் நம்ம வடிவேல் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அடுத்தவனுக்கு வந்தா ரத்தமா, அந்த மாதிரிதான் நம்ம பிஹேவ் பண்றோம். நாம ஒரு தவறு நம்மால நடந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, எனக்கு வேற வழி தெரியல, நான் வேணும்னே செய்யலப்பா, இப்படி நம்மள நாமளே நியாயப்படுத்திக்கிறோம். வக்கீலா மாறி வாதாடுறோம் நமக்கு நாமே. ஆனா அதே தவறை இன்னொருத்தர் செய்யும் போது அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் அவருக்கு பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டாரு, அவரு யோசிச்சிருக்கணும்ல, இப்படி தீர்ப்பாயிடுறோம், ஜட்ஜ் ஆயிடுறோம். இப்போ நமக்கு வரும்போது காரணங்களையும், மத்தவங்களுக்கு வரும்போது முடிவுகளை மட்டும் பாக்குறதா முக்கியமா இந்த முரண்பாட்டுக்கு காரணம். அதுவும் மனித உறவுகளுடைய முரண்பாட்டுக்கு இதுதான் காரணம். அப்போ டு கன்க்ளூட், இந்த தனி மனித அரசியல் அப்படின்னு நான் சொல்றது ஒரு செல்ஃப் ஐடியாலஜி. அது ஒரு வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். நான் என்ன புரிஞ்சுக்கிறது, நான் மற்றவர்களை உடனடியா ஜட்ஜ் செய்யாமல் இருப்பது, எனது தவறுகளை ஒப்புக்கொள்வது, மற்றவரோட அனுபவத்தை கேட்கறது, ஆனா அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான ஃபார்முலான்னு ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. பிளான் செய்யலாம், பிளான் மாறுனா உடைஞ்சு போகாம இருக்கணும். எல்லாருடைய அப்ரூவலையும் தேடாம இருக்கிறது, கம்பேரிசன், எவ்ரிதிங், உறவுகள்ல பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கிறது, மிக முக்கியமா மற்றவர்களை அவர்கள் இருப்பது போலவே நாம ஏத்துக்கிறது. நமக்கு புரியாத வாழ்க்கை, தவறான வாழ்க்கை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது.
நமக்கு பிடிக்காத சாய்ஸ் தவறான சாய்ஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவருடைய சூழ்நிலையையும் முழுமையாக அறியாமல் அவங்களுடைய பேஜஸ்க்கு முடிவு எழுதாதீங்க. டோன்ட் கம்பேர், டோன்ட் ஜட்ஜ் டூ குவிக்லி, டோன்ட் சீக் எவ்ரிஒன்ஸ் அப்ரூவல், டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். கொஞ்சம் அதிகமா புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம், கொஞ்சம் குறைவா தீர்ப்பளிக்கலாம், மற்றவர்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கலாம், நமக்கான ஸ்பேஸை நிச்சயம் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் என்ன பிடிக்க வேண்டியதில்லை, எனக்கும் எல்லாரையும் பிடிக்க வேண்டியதில்லை, பட் ஸ்டில் வி ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் அக்செப்டன்ஸ், இதுதான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப், இதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதுதான் நான் சொல்ல விரும்புற தனி மனித அரசியல். இறுதியா ஒரே ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். உங்களோட வாழ்க்கைய மற்றவர்களுடைய அளவுகோலால் அளக்காதீர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையையும் உங்கள் அளவுகோலால் தீர்மானிக்காதீர்கள். உங்க வாழ்க்கை உங்கள் பயணம், நம்மோட வாழ்க்கை நம்ம பயணம் வேறு, மற்றவருடைய வாழ்க்கை மற்றவருடைய பயணம் வேறு. பாதைகள் வேறு, பயணத்துடைய வேகம் வேறாக இருக்கலாம், இலக்குகள் வேறாக இருக்கலாம். ஆனா ஒருவருடைய பயணத்தை மற்றவர் மதிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும், உறவுகள் இன்னும் கொஞ்சம் அழகாகும், மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் மனிதர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட தனி மனித அரசியல்ங்கிறதுல பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த உரையை மிகவும் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். சிறப்புங்க மேடம். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தனி மனித அரசியல் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுல இருந்து சிக்காம தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி விரிவா சொல்லிட்டீங்க. தனி மனித அரசியல் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட அரசியல் பத்தியும் தெளிவா சொல்லிட்டீங்க. விரிவா சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா சுருக்கமா ஒவ்வொருத்தருடைய பயணங்கள் வேறு, பாதைகள் வேறுன்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றிங்க மேடம். இது பற்றி மற்றவர்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம், தெரிவிக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். மைத்திலி, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரை. அதாவது மனச எவ்வளவு தூரம் நம்ம ஆழமா யோசிக்கணும் அப்படிங்கிறது. பெரும்பாலான நேரங்கள்ல நீங்க சொன்னீங்களா, ஒரு புடவை கடைக்கு போனா துணி வாங்கினா அடுத்தவங்க இந்த கலரை நல்லாலேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பிடிச்சதுன்னா கூட நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம். அது நிறைய நேரங்கள்ல இருக்குது. அதே மாதிரி ஒரு உணவகத்துக்கு போறப்போ அப்படிதான் ரொம்ப நேரம் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க பூரி சொல்றாங்களே, நமக்கு ஏன் பூரியே சொல்லிக்கலாமா, ஏன் தனியா இன்னொரு ஆர்டர் போடணுமா? அந்த இடத்துல இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். நான் எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒப்பீடு பண்றது நிறைய இடத்துல இருக்கும். இந்த குழந்தைங்களை அவன் அந்த மார்க் வாங்கியிருக்கிற, நீ எந்த மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் அவனுடைய திறமை. அவன் போய் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடிட்டு வரான், நீ எங்காவது போறியா? இப்படியே இருக்கிற பாரு வீட்டுக்குள்ளேயே. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை நம்ம வெளிப்படுத்தாம அடுத்தவங்களுடைய அதாவது ஒப்பீட்லயே நம்ம போயிட்டு இருப்போம். இதெல்லாமே ஒரு அரசியல் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துறது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு தொய்வில்லாம என்ன சொல்றது, ஒரு சிறப்பான பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அழகா ஒரு உரை கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கும் பொழுது. நம்மளை நாமளே யோசிக்க வைக்க வேண்டியதா இருந்தது. நிறைய இடங்கள்ல நமக்குள்ள சிந்திச்சு பாக்குறோம். நம்மளுடைய எண்ணங்களோட ஒண்ணா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை இது எல்லாத்துக்குமே ஓரளவு பொருந்துற மாதிரிதான் தோணியிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் ஆயிருப்போம். அது நீங்க சொல்லும் பொழுது யோசிக்க வேண்டிய கருத்தா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. உங்களுடைய பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூக்கா. வணக்கம். நான் சிவகாமி பேசுறேங்க. அதாவது தனி மனித அரசியல் அப்படிங்கிற வார்த்தையே மேபி எனக்கு கேட்டிருப்பேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு புதுசு மாதிரி தெரிஞ்சுது. அரசியல் அப்படின்னு நம்ம நார்மலா இருக்கிற அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் தான் புரியுது, என்ன நீங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சது, நம்ம மனசே நம்ம கிட்ட எப்படி எல்லாம் அரசியல் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொன்னீங்க. நம்ம
4 பேர் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மண்டையாட்டணுங்கிற ஒரு இதுலதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்லிட்டாங்களா, சரி சரி அப்ப நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, சரி எல்லாரும் புகழ்ந்து சொல்றாங்களா, சரி நம்மளும் 4 வார்த்தை புகழ்ந்து சொல்லிடுவோமே, அப்படி ஒரு ஆங்கிள் தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நிதர்சனமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படையா நம்ம சொல்லலாம், அது நம்மளோட வந்து சுதந்திரம் அப்படிங்கறது வந்து நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ஸ்பீச். நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு அதாவது தெரியாததுன்ட்டு கிடையாது, ஆனா இதுதான் அப்படிங்கிறத தெளிவா நீங்க வந்து வகைப்படுத்தி அழகா சொல்லி இருந்தீங்க. நம்ம எப்படி போகணும் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி இவங்க யசோதா அவங்களும் சொன்னாங்க, நம்ம டிசிஷன் எடுத்தாலும் அந்த நேரத்துல மத்தவங்க சொல்றாங்களே நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவலங்கள் இருந்தாலும் ஒரு தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல நமக்கு தட்டி கேட்கறதுக்கு தைரியம் வர்றது இல்ல. நம்ம கேட்கணுமா, சரி எல்லாரும் போறாங்க நம்மளும் அமைதியா போயிட்டு போவோமே, அந்த மாதிரி ஒரு இதுலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்க. நிறைய கருத்துக்கள் வந்து அழகா சொல்லி இருந்தீங்க. நம்மளையே அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ல அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளை எப்படி டியூன் பண்ணிக்கிறது அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்கக்கா. அடுத்து வேற யாராவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். இளம் வாசல் உறுப்பினர்கள்லாம் அதுல இருக்கீங்க, நீங்க யாராவது இதை பத்தி என்னன்னு உங்க கருத்துக்களை சொல்லலாம்ப்பா. ரித்திகா, கோகிலா இங்களா இளம் வாசல் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கருத்து தான் கேட்கணும், உங்ககிட்ட இருந்ததான் நான் பழகணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்பத்த யங்கர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் சீக்கிங் வேலிடேஷன். ரொம்பலாம் வந்து அந்த வேலிடேஷனுக்காக வெயிட் பண்றது இல்ல, ரெகக்னேஷனுக்காக வெயிட் பண்றது இல்ல. தே வெரி போல்ட்லி எக்ஸ்பிரஸ். அப்படிதானாப்பா? மஞ்சு மேம் மைக் ஓபன் பண்ணீங்க, பேசுங்க. மஞ்சு மேம் உங்க மைக் ஓபன் ஆயிருக்கு, ஆனா வாய்ஸ் கேட்கல. அவங்க மைக் ஓபன் பண்றாங்க, ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஓகே, மூர்த்தி. ஓகே மேடம், வேற யாருக்கு கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம நன்றி வரைக்கும் போயிடலாம். அடுத்து இன்றைய நிகழ்வுக்கு நன்றி உரைகள் வழங்க முனைவர் வி அன்புமணி அவர்களை அளிக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று வந்து தனி மனித அரசியல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நினைத்தே பார்க்காத ஒரு தலைப்பு. அதுல வந்து அப்படியே ஒரு அருவி மாதிரி தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டே போனாங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்னு சொல்லலாம். அதாவது தனி மனித அரசியலுங்கிறது மனதினுடைய அரசியல். ஒவ்வொருத்தருடைய மனசும் என்ன மாதிரி எல்லாம் பேசுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. அதாவது ஒப்பீடுகள் வேண்டாம், கம்பேரிசன் எதுக்காக, நம்ம எல்லா இடத்துலயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இல்ல இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்னா சோசியல் மீடியாஸ் பத்தி சொன்னாங்க ரொம்ப அழகாவே. எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிறோம். அவன் ஜஸ்ட் அந்த 30 செகண்ட் வீடியோவை பாக்குறோமே தவிர
அவங்க வந்து அந்த எத்தனை நாள் கடந்து வந்திருக்காங்க, அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் சந்திச்சிருக்காங்க, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வெற்றியை மட்டும்தான் பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அந்த தோசை எக்ஸாம்பிள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கீகாரத்துக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம், வேலிடேஷனுக்காக. அது எதற்காக? ஸோ கம்பேரிசன், இன்ஸ்பிரேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், வெயிட்டிங் ஃபார் வேலிடேஷன், ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கும் நிறைய இடங்கள்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு? ஒரு நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்களை மட்டும் நம்ம ஏன் கொண்டாடணும்? ஏன்னா அதுக்கு ஒரு மீன் உதாரணம் சொன்னாங்க. மீன் வந்து தண்ணியில வந்து அதை யாரும் மிஞ்ச முடியாது. இப்போ அதை மரத்துல விட்டா என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு பலம் வந்து தண்ணியில தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதைத்தான் நம்ம போற்றணும். எங்கேயுமே நம்ம வந்து தீர்ப்பளிக்கிறவங்களா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. அதோட ரொம்ப அழகா நம்ம பற்றின பார்வை வந்து நபருக்கு நபர் வேறுபடும். இப்ப அதை உணரக்கூடிய மன முதிர்ச்சி தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. அதாவது மற்றவர்களை அவர்களாகவே நாம ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நமக்கும் எந்த விதமான ஒரு தீர்ப்புகளையும் நம்ம அவசரப்பட்டு அவங்கள பத்தி எழுதிட மாட்டோம். அதே போல மற்றவர்களும் நடந்து கொண்டால் நம்மை பற்றி அவசரப்பட்டு அவர்களும் தீர்ப்பு எழுத மாட்டார்கள்னு ரொம்ப ஒரு சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு இந்த சமூகத்துல வந்து நிறைய இப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக நம்ம பாக்குறோம் சமூக வலைத்தளங்கள்ல எதை பத்தி வேணாலும் அவங்க கருத்து பதிவிட்டுறாங்க, ஜஸ்ட் லைக் தட். அப்படி இப்ப அதெல்லாம் வந்து மற்றவர்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு அவங்களோட தன்னுடைய உரையில தனி மனித அரசியல், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு வன்மம் இருக்கு, அப்ப அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல கொட்டிடுறான் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த மனசுடைய அரசியல் வந்து சரியில்லை, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, ஏன்னா முதல் முறையாக இப்படி ஒரு தலைப்புல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கோணத்துல கண்ணோட்டத்துல நம்ம கேட்கிறோம். இது சிறப்பாக ரொம்ப அருமையான ஒரு உரையாக இது இன்று அமைந்திருக்கிறது. அதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் மைத்ரி அவர்களுக்கு மனதார எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அந்திமுற்றம் நிகழ்வை செவ்வனே நடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய ஈரோடு வாசனுடைய தலைவர், செயலர்கள், உபத்தலைவர், பொருளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டயம் வாசல் பட்டயம் வாசித்து வரவேற்புரை வழங்கிய நம்முடைய ஈரோடு வாசனுடைய துணைத் தலைவர் எழுத்தாளர் யசோதா பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்திமுற்றத்தினுடைய இயக்குனர் மூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று வேறு அலுவல் பணிகள் இருந்தாலும் கூட தன்னுடைய பணியை செவ்வரே வந்து சிறப்பித்து செய்து கொடுத்த அந்திமுற்றத்தினுடைய மற்றொரு இயக்குனர் சக்திவேல் வீரு அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர இன்று இந்த நிகழ்வில் இருந்துள்ள வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள், கொங்கு கல்லூரி மற்றும் வாசவி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் உறவினர்கள், நட்பு வட்டம் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் கண்டிப்பாக இன்னொரு அந்திமுற்றம் நிகழ்வில் நாம் இணைய வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். நிகழ்வு எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியவில்லை. எஸ், விஜி சுமதி அட்மிட் கேக்குறாங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங்.